Hi kids, welcome to Asisa Kids YouTube channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிறிய எலி ஒரு பெரிய பூனையை எப்படி ஜெயிச்சிச்சுன்னு பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மிக்கி என்ற தைரியமான ஒரு சிறிய எலி இருந்ததாம். மிக்கி மிகவும் சுறுசுறுப்பானதான், எல்லா இடங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்குமா. ஆனால் மிக்கி மீது கிராமத்தில் உள்ள பெரிய பூனை மிகவும் கோபமாக இருந்துச்சாமா. ஏனென்றால் மிக்கி தினமும் பூனையின் உணவை திருடி இருக்குமாம். ஒரு நாள் பூனை நாளைக்கு உன்னை பிடித்தே தீர்வேன் என்று மிக்கியை மிரட்டியதாம். அதனால் மிக்கி சிந்தித்ததாம், பூனையை சமாளிக்க ஒரு திட்டம் வேணும் என்று முடிவு செய்ததாம். அன்றிரவு மிக்கி தனது நண்பர்களான மற்ற எலிகளிடம் உதவி கேட்டதாம். எல்லோருமே மிக்கிக்கு உதவ தயாராகினார்கள். மிக்கி கூறியது, நாம் பூனையின் கழுத்தில் ஒரு மணி கட்டுவோம், அப்போ அது வரும்போது சத்தம் கேட்டு ஓடிடலாம். அடுத்த நாள் மிக்கி அதன் நண்பர்களும் பூனையின் உணவு பக்கத்தில் தைரியமாக சென்றார்களாம். பூனை மிக்கியை பிடிக்க முயன்றபோது மற்ற எலிகள் ஒவ்வொருவரும் மிக்கி ஏற்பாடு செய்த வாழைக்குள் மறைந்து கொண்டார்களாம். அதற்குள் மிக்கி பூனையின் கழுத்தில் மணியை கட்டிவிட்டு ஓடிவிட்டது. பூனை தூண்டில் சிக்கி திகைத்து நின்றதாம். மணியின் சத்தத்தை கேட்ட மற்ற எலிகள் அனைவரும் ஓடிப்போனாங்களாம். மிக்கியின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் கிராமத்தின் எலிகள் இனி பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இந்த கதை தீர்க்கத்திலும் தைரியத்திலும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி உன் பக்கம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.